வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கோல்டன் ஸ்டோரீஸ்க்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அம்மா அப்பாவுக்கு துரோகம் செய்த மகனுக்கு ஆப்பு அடித்த மனைவி. ஈஸ்வரி, மிக மெல்லிய குரல்தான். ஆனால் அதிலிருந்த அத்தனை உணர்வுகளும் தனித்தனியாக தெரிந்தது. நேற்றைய பொழுது விடிந்திருக்கவே வேண்டாம் என்று தோன்றியது அவருக்கு. ஆனால் அடுத்த நிமிடமே அந்த எண்ணம் மாறிப்போனது. இன்று இல்லாவிட்டால் எப்படியும் இன்னொரு நாள் இவனுடைய சுயரூபம் தெரிந்திருக்கும். அது இன்றே தெரிந்தது கூட ஒரு வகையில் நல்லதுதான். கள்ளிப்பால் என்றுமே கறந்த பால் ஆகாதே. மனதிற்குள் சொல்லிக்கொண்டே எழுந்தவரின் கை கால்கள் சுத்தமாக மரத்து போயிருந்தது. உடம்பு யானைனா மனசுதான் மணியோசை போல. மனசு உடைஞ்ச அடுத்த நிமிஷமே உடம்பு சக்கையா போயிடுது. அதுக்காக இப்படி உட்கார்ந்தே இருக்க முடியுமா? நாம மட்டும்னா எப்படியோ பொண்ணு உட்கார்ந்துடலாம். ஆனா 35 வருஷமா ஓய்வில்லாம உழைச்ச மனுஷன் இன்னைக்கு உடைஞ்சு போய் படுத்திருக்காரு. ஊன்றுகோலா இருக்க வேண்டிய மொத்த மகன் இப்படி உசுரோட கொன்னுட்டானே. தாங்க முடியாத வேதனையுடன் முழங்கால்களை கைகளால் முட்டு கொடுத்தபடி எழுந்தார் ஈஸ்வரி. இந்த மொத்த உடம்பையும் தாங்குற கால்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடம்பும் சேர்ந்தே ஆட்டம் கண்டிடுது. கால்களா இருந்த மனுஷன் கட்டில்ல விழுந்ததும் குடும்பம் கண்ணாடியா உடைஞ்சு போயிடுச்சு. இது எப்படி சரி செய்யறது? இனி என்ன பண்றது? நாளைய வாழ்க்கையை பற்றி நினைத்து அலைபாய்ந்த மனதுடன் அறைக்குள் வந்தார் ஈஸ்வரி. அந்த 10க்கு 10 அறைக்குள் பார்க்க பல விஷயங்கள் இருக்க 2 கண்கள் திறந்திருந்த கதவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. உள்ளே வந்த கட்டிலின் ஒரு ஓரமாக உட்கார்ந்த ஈஸ்வரியின் கண்கள் கட்டுடன் இருந்த கணவரின் கால்களின் மேல் நிலைத்தது. காலில் போடப்பட்டிருந்த மாவுக்கட்டு வெண்மைக்கு சவால் விட்டு கொண்டிருந்தது. கன்னங்களில் கண்ணீர் வறண்டு போன தடம் ஈரமாய் இருக்க விம்மல் வெளிப்பட்டது ஈஸ்வரியிடமிருந்து. ஈஸ்வரி என்ற குரல் விம்மலின் சத்தத்தை அதிகப்படுத்தியது. ஈஸ்வரி, குரலில் அழுத்தம் கூடியது. விம்மலுடன் கணவரின் கண்களை பார்த்தார் ஈஸ்வரி, என்ன என்பது போல. அவரிடமும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நேற்று மாலையில் இருந்து இதுவரை பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் அழுது கொண்டே இருப்பவளை எப்படியாவது சமாதானம் செய்தாக வேண்டும் என்ற ஆதங்கம் அவருக்கு. பொழுது நல்லா இறங்கிடுச்சு பாரு, லைட்ட போட்டுட்டு வா, கணவர் நீலகண்டன் சொல்ல ஒன்றும் பேசாமல் தளர்ந்த நடையுடன் எழுந்து சென்றார் ஈஸ்வரி. அவர் மனதைப் போலவே வீட்டிலும் இருள் கவிழ்ந்து இருந்தது. சுவிட்சை தொட்டதும் வீடு முழுவதும் வெளிச்ச வெள்ளம். இதை போலவே அனைத்தும் மாறிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். திரும்பி அறையை நோக்கி நடந்த ஈஸ்வரியின் கால்கள் சட்டென்று நின்றது. அந்த வெளிச்சத்தில் அவருடனே ஒரு உருவம் வந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் நிற்க அந்த உருவமும் நின்றது. சட்டென்று ஈஸ்வரிக்கு ஒன்று புரிந்தது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அதை பார்த்து மிரள்வதோ அல்லது அதை நமக்கு துணையாக கொண்டு பயணத்தை தொடர்வதோ நம் கையில் தான் இருக்கிறது என்பது. கணவர் படுத்திருந்த அறையை நோக்கி நடந்த ஈஸ்வரியின் கால்கள் திசை மாறி சமையலறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. இருள் கவிழ்ந்திருந்த சமையலறையின் விளக்கை போட்டவர் கைகளை கழுவிக்கொண்டு கடகடவென்று தோசைக்கு மாவு கரைக்க ஆரம்பித்தார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. பாடல் காற்றில் வந்து காதுக்குள் நுழைந்தது. அதற்கு கூட ஆகாத ஒருவனை அல்லவா பிள்ளையாக பெற்றிருக்கிறேன். தொண்டை மனது எல்லாம் ஒரு சேர உலர்ந்து போயிருந்தது. மனதுக்குள் பரவிய வெற்றிடத்தில் நேற்று வீட்டை புரட்டி போட்ட சூறாவளி படமாக ஓட ஆரம்பித்தது. காலை டிஃபனை முடித்துக்கொண்டு மதிய உணவை கையில் எடுத்த ஈஸ்வரியின் கணவர் நீலகண்டன் அவர் வேலை செய்யும் அறுப்பு மில்லுக்கு போய்விட்டார். அவர்கள் மகன் அசோக் ஆபீஸ் போயிருந்தான். ஈஸ்வரியும் மருமகள் அர்ச்சனாவும் வீட்டில்தான் இருந்தார்கள். 11 மணிக்கு போன் வந்த போது அர்ச்சனா தான் எடுத்தாள். அத்த, வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது மாமா கால்ல கட்ட விழுந்து பிராக்சர் ஆயிடுச்சாம். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்களாம். கேட்ட ஈஸ்வரிக்கு பக்கென்று இருந்தது. இதுவரை தலைவலி காய்ச்சல் என்று கூட படுக்காத மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்த கடவுளே? மனது பதைபதைக்க மாமியாரும் மருமகளும் ஆஸ்பத்திரிக்கு போனார்கள். நீலகண்டனின் கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே ஒரு பெரிய கட்டை விழுந்து எலும்பு முறிந்து இருந்தது. இவர்கள் போன போது எக்ஸ்ரே எடுத்து கட்டு போட தயாராகி கொண்டிருந்தார்கள். வலியில் துடித்து கொண்டிருந்தார் நீலகண்டன். முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் முழுவதும் கட்டுதான்.
3 மாதத்திற்கு அடிப்பட்ட வலது காலை தரையில் ஊன்றக்கூடாது. மற்றபடி கட்டிலில் சேரில் உட்காரலாம் என்றார்கள் டாக்டர்கள். ஈஸ்வரி தன் மகன் அசோக்கிற்கு போன் செய்ய என்னம்மா என்று மகனிடம் சகல விஷயத்தையும் சொல்லி முடித்தார் ஈஸ்வரி. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், நாளைக்கு வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார் டாக்டர். மகன் வந்து விடுவான் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் ஈஸ்வரி. மாலை 4 மணி வரை மகன் வரவே இல்லை. இடையில் 4 முறை போன் செய்தாயிற்று. அசோக் போனை எடுக்கவும் இல்லை, திரும்பி அழைக்கவும் இல்லை. கணவரை மருமகளின் பொறுப்பில் விட்டுவிட்டு கடையை தேடி போனார் ஈஸ்வரி. தன் அம்மாவின் நினைவாக கையில் இருந்த அந்த மெல்லிய தங்க வளையலை அடகு வைத்து ஆஸ்பத்திரி பில்லை கட்டினார். வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நாங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறோம் என்று டாக்டரிடம் ஈஸ்வரி கேட்க, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், ரொம்ப வலி இல்ல, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிட்டு வாங்க சொன்ன டாக்டர் ஒரு A4 ஷீட் அளவு இருந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேடில் ஏகப்பட்ட மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் மூவரும். ஆட்டோ டிரைவர் உதவியுடன் நீலகண்டனை கட்டிலில் கொண்டு வந்து படுக்க வைத்தனர். இதற்குள் அசோக் வந்துவிட்டானா, ஏன் இன்னும் வரவில்லை என்று ஏகப்பட்ட தடவை கேட்டுவிட்டார் நீலகண்டன். ஈஸ்வரிக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. மகன் சுயநலக்காரன் என்பது ஈஸ்வரிக்கு நன்றாக தெரியும். ஆனால் அடிபட்ட ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் அப்பாவை பார்க்க கூட வர முடியாத அளவுக்கு சுயநலக்காரனா? ஆபீஸ் விட்டு 6 மணிக்கு வழக்கம் போல வீட்டுக்கு வந்தான். ஈஸ்வரி நீலகண்டனின் மகன் அசோக். தனக்கிருந்த ஆதங்கத்தில் வந்ததும் வராததுமாக மகனிடம், ஏண்டா அசோக், நான் போன் பண்ணி எத்தனை நேரம் ஆகுது, உன்னால உடனே வர முடியாதா? அப்பா எவ்வளவு வழியில துடிச்சாருன்னு தெரியுமா? இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்க கூட ஆட்டோ டிரைவர் தான் உதவி பண்ணினாரு, அதுக்கு கூட உன்னால வர முடியல. என்னடா மனுஷன் நீ? உன்னை எல்லாம் பெத்ததுக்கு பதிலா ஒரு கல்லை பெத்திருந்தா கூட துணி துவைக்கிறதுக்கு உதவி இருக்கும் என்று கத்திவிட்டார் ஈஸ்வரி. இப்ப நான் வந்து மட்டும் என்ன ஆக போகுது? அவரோட வழியை என்னால வாங்கிக்க முடியுமா? இல்ல நடந்ததுதான் இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க ஆஸ்பத்திரி போய் என்ன பண்ணீங்க? டாக்டர் கட்டு போட்டு இருப்பாரு, ஆட்டோல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு தானே. இதுக்கு எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீங்க போன் பண்ணின உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தா எல்லா செலவும் என் தலையில விழுந்திருக்கும். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. மகனின் பேச்சை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார் ஈஸ்வரி. உள்ளே படுத்திருந்த நீலகண்டனின் இதழ்களில் ஒரு கசப்பான புன்னகை. மருமகள் அர்ச்சனா அவனை ஒரு அற்ப பதரை பார்ப்பது போல பார்த்தாள். அவளுக்கு முன்பே தெரியும் அவளுடைய கணவன் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டான் என்பது. திருமணமாகி இந்த 1 வருடத்திலேயே தன் கணவன் ஒரு சுயநலக்காரன், மிகவும் அற்பம் என்று நன்கு புரிந்து கொண்டிருந்தாள். அசோக் படிக்கும்போது ஓரளவுக்கு நல்ல மாதிரியாகத்தான் இருந்தான். வேலைக்கு போக ஆரம்பித்ததும் உடன் வேலை செய்பவர்களை பார்த்தும் தான் இவ்வளவு சுயநலக்காரனாக மாறிப்போனான். வேலைக்கு போனதிலிருந்து இதுவரை 1 ரூபாய் கூட தன் அம்மாவிடமோ அப்பாவிடமோ கொடுத்ததில்லை. வாங்கும் சம்பளத்தை அப்படியே தன் அக்கவுண்டில் வைத்துக் கொள்வான் அசோக். இவர்கள் குடியிருந்தது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருந்த சிறிய வீடுதான் என்றாலும் சொந்த வீடு. அதனால் வாடகை பிரச்சனை இல்லை. நீலகண்டன் ஒரு மர அறுப்பு மில்லில் அடிப்படை வேலையாளாக சேர்ந்து இன்று சூப்பர்வைசராக இருக்கிறார். மாத சம்பளம். ஈஸ்வரி குடும்பத்தை சிக்கனமாக நடத்தியதில் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததோடு கொஞ்சம் பணமும் கையில் வைத்திருந்தார்கள். அதனால் மகன் அசோக்கிடம் இவர்களாக இதுவரை எந்த பணமும் கேட்டதில்லை. அவனுக்கு எவ்வளவு சம்பளம் வருகிறது என்று அவர்களிடம் அவன் சொன்னதும் இல்லை. கல்யாணத்தின் போது பெண் வீட்டாருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கேட்டபோது மாசம் ஒரு 40,000 போல வரும் என்று குத்துமதிப்பாகத்தான் சொன்னான் அசோக். அர்ச்சனாவின் அப்பா கட்டடங்களில் மரவேலை கான்ட்ராக்ட் எடுத்து செய்பவர். நீலகண்டனின் அறுப்பு மில்லுக்கு அவ்வப்போது வருவதில் இருவருக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டிருந்தது. பேச பேச அவர்கள் இருவரும் தூரத்து உறவினர்கள் என்பதும் தெரிந்து போனது. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப விஷயங்களை பேசி இன்று சம்பந்திகளாக ஆகிவிட்டனர். நீலகண்டன் வேலைக்கு போய் கொண்டிருப்பவர். அர்ச்சனாவின் அப்பா சுந்தரமோ கான்ட்ராக்ட் எடுத்து செய்வதால் கையில் நல்ல பணப்புழக்கம் இருந்தது. இருவருடைய பொருளாதார நிலைக்கும் பெரிய வேறுபாடு இருந்தது. இருப்பினும் அவர்களுக்கும் ஒரே மகன், நமக்கும் ஒரே பெண், இது சரியாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தார் அர்ச்சனாவின் அப்பா சுந்தரம்.
அசோக்கின் அலுவலகத்துக்கு சென்று அவனுடைய சம்பளம், பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் விசாரித்து கொண்டு வந்து விட்டார் சுந்தரம். அவருக்கும் திருப்திப்பட்டு போகவே இந்த சம்பந்தத்தை முன்னெடுத்தார். பெண் பார்க்க அர்ச்சனா வீட்டுக்கு மகனை அழைத்து சென்றனர் நீலகண்டன் தம்பதியினர். அசோக் பெண்ணை பார்த்த நேரத்தை விட அவர்கள் வீட்டை பார்த்த நேரம்தான் அதிகம். டிகிரி முடித்திருந்த அர்ச்சனா தனது திருமண விஷயத்தை அம்மா அப்பாவின் விருப்பத்திற்கு விட்டிருந்தாள். அவளுக்கென்று தனிப்பட்ட கருத்து எதுவும் அதுவரை இல்லை. மாமனாரின் வீட்டின் வசதி அசோக்கை உடனே ஒத்துக்கொள்ள வைத்தது. எந்த தடையுமின்றி திருமணத்தை பேசி உறுதி செய்து விட்டனர் இருதரப்பும். திருமணம் என்ற பேச்சு வந்த போதும் அசோக் பண விஷயத்தை பற்றி வாயே திறக்கவில்லை. ஒருமுறை ஈஸ்வரியே வாயை திறந்து மகனிடம் கேட்டார். கல்யாண செலவுக்கு பணம் தேவைப்படும், உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்னினா அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடுகளை பார்க்கலாம் என்றார். அம்மா, என்கிட்ட பணம் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம வீடும் சின்னது, கீழே ஒரு பெட்ரூம் தானே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் மேல ஒரு போர்ஷன் கட்டலாம்னு இருக்கேன். என்கிட்ட இருக்க பணம் அப்படியே இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்க பணத்துல கல்யாண செலவை பார்த்துடுங்க என்றான் அசோக். மகன் சரியான கோணத்தில் தான் சிந்திக்கிறான். சரி, இருக்கட்டும். நமக்கு பிறகு இந்த வீடு, பணம் எல்லாம் அவனுக்குத்தானே. எனவே பண விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நீலகண்டனும் ஈஸ்வரியும் தங்களிடம் இருந்த பணத்தை வைத்து கல்யாண வேலைகளை ஆரம்பித்தனர். ஈஸ்வரி தன் கழுத்தில் இருந்த ஒரு கொடியையும் கையில் அம்மா நினைவாக போட்டிருந்த ஒரு சின்ன வளையலையும் தவிர மீதி அனைத்தையும் கொடுத்து மகனுக்கும் மருமகளுக்கும் திருமண நகைகள் செய்துவிட்டார். கையில் இருந்த பணத்தை கொண்டு மற்ற ஏற்பாடுகளை செய்து திருமணத்தை மிகச்சிறப்பாக நடத்திவிட்டனர். இருந்த ஒரு பெட்ரூமை மகனுக்காக கொடுத்துவிட்டு ஹாலிலேயே ஒரு இரும்பு கட்டில் போட்டு படுத்து கொண்டார் நீலகண்டன். ஈஸ்வரிக்கு கொஞ்சம் முதுகுவலி இருந்தது. இதுவரை கட்டிலில் படுத்திருந்த அவருக்கு தரையில் பாய் விரித்து படுப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. அப்படியே சிரமத்தோடுதான் நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறார். மகன் மேலே பெரிய போர்ஷனாக கட்டாவிட்டால் கூட ஒரு அறை மட்டும் கட்டினால் போதும். அவர்கள் அங்கு போய்விட்டால் இந்த அறை தங்களுக்கு கிடைத்துவிடும். மதிய நேரத்தில் ஹாலில் படுப்பதற்கு ரொம்பவும் சங்கோஜமாக இருக்கிறது என்று நினைத்தார். மகனிடம் 2 முறை அதை பற்றி கேட்டும் விட்டார் ஈஸ்வரி. யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா, இந்த வீடு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு, அதனால டவுனுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டேனா பின்னாடி அதோட வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். பணத்தை இதுல வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அசோக் சொன்னதை கேட்டு திகைத்து போனார் ஈஸ்வரி. இவனிடம் இதை பற்றி மேலும் பேசினால் தனியாக போய்விடுவானோ என்று பயந்து அதை பற்றி பேசுவதையே நிறுத்தி கொண்டார். கல்யாணம் முடிந்த இந்த 1 வருடத்தில் வீட்டு செலவுக்காக அவன் எதுவும் கொடுத்ததில்லை. அவனுடைய மனைவி அர்ச்சனா தனக்கு வேண்டியதை கூட ஒரு முறைக்கு பல முறை கேட்க வேண்டியிருந்தது அவனிடம். இதை பார்க்கும் ஈஸ்வரி மருமகளுக்கும் என்ன தேவையோ அதையும் கேட்டு கேட்டு செய்து விடுவார். திருமண செலவு, அதன் பிறகான வீட்டு செலவு என்று நீலகண்டனின் வருமானம் சரியாக இருந்தது. அதனால்தான் இன்று ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் இல்லாமல் ஈஸ்வரி கையில் இருந்த வளையலை விற்க வேண்டியிருந்தது. இவன் என்னவென்றால் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தால் செலவுகள் அவன் தலையில் விழுந்திருக்கும் என்று சொல்கிறான். ச்சே, என்ன மாதிரி ஜென்மம் இவன்! யாருக்கு செலவு செய்ய போகிறான்? அவன் அப்பாவுக்கு தானே. இவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து விட்டோம். இத்தனை ஆண்டுகளாக இவனிடம் 1 ரூபாய் கேட்டிருப்போமா? இல்லை, இவனாகத்தான் கொடுத்திருக்கிறானா? சரி, பணம் கொடுக்கவில்லை, உதவிக்கு ஒரு ஆளாகவாவது வந்து நின்றிருக்கலாம் இல்லையா? நினைக்க நினைக்க தாங்க முடியவில்லை ஈஸ்வரியால். தலைக்கு ஏறிய கோபத்தில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவாத பிள்ளை இருந்தா என்ன, செத்தா என்ன என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். அதை அப்படியே பிடித்து கொண்டான் அசோக். அப்ப நான் சாகணும்னு சொல்றியா? ஊர் உலகத்துல எந்த அம்மாவும் சொல்லாத வார்த்தைய நீ சொல்ற. அப்பாவுக்கு ஜஸ்ட் காலில் ஒரு பிராக்சர், அதுக்கே நீ இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ற. இப்படி ஒரு சாபம் கொடுக்கிற, என்ன சாக சொல்ற? ரொம்ப நல்லது. எப்ப நான் சாகணும்னு நினைச்சியோ இனி உன் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இனி இந்த வீட்டிலும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். உள்ளே சென்றவன் தன் அறையில் படுத்திருந்த அப்பாவை திரும்பி கூட பார்க்காமல் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் வந்தான். கையில் பெட்டியுடன் வந்த கணவன் அசோக்கை பார்த்து அதிர்ந்து போனாள் அர்ச்சனா. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் எதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான்? இவன் செய்த செயலுக்கு இவனை மெச்சிக்கொள்ளவா முடியும்? ஒற்றை பிள்ளை என்று எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார்கள்.
அந்த பெற்றோருக்கு, அதுவும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட உதவி செய்யாதவன், பணம் கணக்கு பார்ப்பவன் எவ்வளவு பெரிய சுயநலக்காரனாக இருப்பான். கோபத்தில் இதை கூட பேச மாட்டார்களா? இவனுக்கெல்லாம் 4 அறை கொடுத்திருக்க வேண்டும். அப்போது கூட தான் செய்யும் செயல் என்ன என்று நினைத்து பார்த்திருப்பானோ என்னவோ என்றெல்லாம் ஓடியது அர்ச்சனாவின் மனதில். இதற்காக வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில். மனதில் எண்ணியவள் கணவனிடம், ஏங்க, இப்ப எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? அதுவும் மாமா கால் உடைந்து கட்டு போட்டுட்டு படுத்திருக்கிற நேரத்துல பெட்டிய கொண்டு போய் உள்ள வைங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம் என்றாள் அர்ச்சனா. இதோ பாரு அர்ச்சனா, இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தேன்னா குடும்பத்தோட மொத்த செலவும் ஏன் தலையில தான் விடியும். அப்பாவால இனி சில மாசத்துக்கு வேலைக்கும் போக முடியாது. அவர் ஒன்னும் கவர்மெண்ட் வேலை பார்க்கல. வேலைக்கு போகாட்டியும் சம்பளம் வர்றதுக்கு. இனி வீட்டு செலவு, அவருடைய மெடிக்கல் செலவுன்னு எவ்வளவோ இருக்கு. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சேனா என்னுடைய பிளாட் வாங்குற ஆசை காணல் நீரா போயிடும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. கிளம்பு, போகலாம். அவள் மறுக்க மறுக்க அவளுடைய கையை பிடித்து பிடிவாதமாக அழைத்து சென்று விட்டான் அசோக். ஈஸ்வரியும் நீலகண்டனும் ஸ்தம்பித்து போயினர். போகும் மகனையோ மருமகளையோ தடுக்கும் முயற்சியை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு பெரிய சூறாவளி சட்டென்று வந்து அனைத்தையும் சுருட்டி கொண்டு போனது போல இருந்தது. அவர்கள் சுயநினைவுக்கு வந்தபோது அசோக்கும் அர்ச்சனாவும் அங்கிருந்து போயிருந்தனர். கணவரிடம் வந்த ஈஸ்வரி தேம்பி தேம்பி அழ, அவரை தேற்று வார்த்தை இல்லாமல் அமைதியாக படுத்து கிடந்தார் நீலகண்டன். இரவு 12 மணி வரை ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் அழுது கொண்டே இருந்தனர் இருவரும். இப்படி கூட ஒரு மனிதன் இருப்பானா என்பதுதான் அவர்கள் இருவர் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்த எண்ணம். இப்படி பெற்று வளர்த்து பேணி காத்ததை விட பிள்ளை இல்லை என்ற ஒரே கவலையோடு இருந்திருக்கலாமே. இனி காலம் முழுவதும் இந்த காயத்தோடு தான் வாழ வேண்டி இருக்குமா என்ற கேள்விக்குறி இருவர் மனதிலும் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. தங்களின் இத்தனை வருட வாழ்க்கையை பணத்துக்காக ஒரு நொடியில் கேவலப்படுத்திவிட்டு போய்விட்டானே. இப்படி ஒரு சுயநல பிசாசு இந்த உலகத்தில், அதுவும் நம் வீட்டிலேயே இருந்திருக்கிறதே. மனதே ஆறவில்லை இருவருக்கும். மணி இரவு 12க்கு மேல் ஆகியிருந்தது. எல்லா இடத்திலும் விளக்கு எரிய, கதவு விரிய திறந்து கிடந்தது. கல்லாய் கனத்த 50 கிலோ உடலை தூக்கி கொண்டு நடந்த ஈஸ்வரி மீதி இருந்த மதிய உணவை கணவருக்கு ஊட்டிவிட்டார். பின் அவருக்கு மாத்திரைகளை கொடுத்துவிட்டு கதவை பூட்டி விளக்குகளை அணைத்துவிட்டு அறைக்குள் வந்ததும் சுவருக்கு முட்டு கொடுத்து சாய்ந்து உட்கார்ந்தவர்தான். இரவு முழுவதும் கண்களையே மூடவில்லை. கணவருக்கு தேவையானதை மட்டும் செய்து கொடுத்துவிட்டு பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் உட்கார்ந்திருக்கிறார் ஈஸ்வரி. நேற்று இரவிலிருந்து கணவருக்கு பழையது, பிஸ்கட், போனது வந்தது என்று கொடுத்தவர் இப்போதுதான் தோசை மாவை கரைத்து முடித்தார். கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைத்து தோசையை ஊற்றி கணவனுக்கு ஊட்டிவிட்டு தட்டின் முன் யோசித்தபடியே உட்கார்ந்திருந்தார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடுமா என்ன? உடம்பில் வலு இருக்கிறது, நன்கு சமைக்க தெரியும். ஏதோ ஓரிரண்டு வீட்டில் வேலை பார்த்தால் இவரை பார்த்து கொள்ள முடியாமல் போய்விடுமா என்ன? பார்த்து விடலாம் ஒரு கை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எது? எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அதன் பரிமாணங்களும் காரணங்களும் தான் வேறு வேறு. ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்ட ஈஸ்வரி தட்டில் இருந்த தோசையை சாப்பிட ஆரம்பித்தார். அர்ச்சனாவை அழைத்து சென்ற அசோக் நேராக மாமியார் வீட்டுக்குத்தான் போனான். நடந்ததை கேள்விப்பட்ட அவனுடைய மாமனாரும் மாமியாரும் வருத்தப்பட்டனர். இனி மருமகனும் மருகளும் அங்கு திரும்பி போகப் போவதில்லை என்பதை அறிந்ததும் முகத்தில் மட்டும் கொஞ்சம் வருத்தத்தை காட்டி மனதுக்குள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டனர். எப்படியும் மாப்பிள்ளை நம் வீட்டோடு வந்துவிட்டார். நமக்கு இருப்பதும் ஒரே பெண்தான். இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இவர்கள் நம்முடனேயே இருந்து விடுவார்கள் எண்ணி அவர்களின் மனம் பூரித்து போனது. மறுநாள் பெயருக்கு கொஞ்சம் பழங்களை வாங்கி கொண்டு நீலகண்டனையும் ஈஸ்வரியையும் பார்த்துவிட்டு வந்தார்கள். வரும்போது அர்ச்சனாவின் அம்மா, இதுவரை இவர்களும் மகனுக்கு போன் செய்யவில்லை, தேடி வரவும் இல்லை. எல்லாம் நல்லதுக்குத்தான். இனி நம்முடைய வயதான காலத்தில் நம்மை யார் பார்த்து கொள்வார்கள் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. மாப்பிள்ளை தான் நம் வீட்டோடு வந்து விட்டாரே, இதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் என்றாள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நான் எங்காவது வெளியூர் வேலைக்கு போகும்போது நீ தனியா இருக்கியேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இனி அந்த பிரச்சனையே இல்லை. எந்த ஊர்ல எத்தனை நாள் வேலை இருந்தாலும் தைரியமா பார்த்துட்டு வரலாம். உனக்கு துணையா இவங்க 2 பேரும் இருப்பாங்க. சுந்தரம் சொல்ல
ஆனாலும் மருமகன் இவ்வளவு சுயநலமா இருக்காரே, பெத்த அப்பாவுக்கு செலவு செய்ய பயந்துகிட்டு இப்படி நம்ம வீட்டோட வந்துட்டாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்றாள் அர்ச்சனாவின் அம்மா. இதோ பாரு, மாப்பிள்ளை எப்படியோ இருந்துட்டு போகட்டும். அவர் பணம் கொடுத்துதான் எதுவும் செய்யணும்ன்ற நிலைமையில நாம இல்ல. என்ன பொறுத்தவரை உனக்கு பாதுகாப்புக்கு துணைக்கு ஆள் கிடைச்சாச்சு. நம்ம பொண்ண நல்லபடியா பாத்துக்கிறாரு. இத பத்தி எல்லாம் பெருசா யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் வயசான காலத்துல தனியா இருக்கணுங்கிற பயம் இல்லை. பணம் தான் நம்ம கிட்ட தாராளமா இருக்கே, அதனால எந்த பிரச்சனையும் வராது. அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் நமக்கு துணையா எப்பவும் இருப்பாங்க. எதிர்பாராத நல்ல வாய்ப்பு இது நமக்கு என்றார் சுந்தரம். வீட்டில் தனியாக இருந்த அர்ச்சனாவிடம் வந்தான் அசோக். அர்ச்சனா, நான் ஒரு பிளாட் பார்த்து வச்சிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. உன் அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் கொடுக்க சொல்லு. நாம உடனடியா அந்த பிளாட்டை வாங்கிடலாம். அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். இங்க இருக்கிறத பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்த்திராத. ஏன் அப்பா வீட்ல ஒரு பிரச்சனைனா இங்க பிரச்சனை வேற மாதிரி வரும். அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால அவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்ப்பாங்க. ஓ அம்மா வீட்ல அப்படி இல்ல. இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம துணையையும் உடல் உழைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இவங்க கூட இருந்தா நம்மளோட பிரைவசி மொத்தமா அடிபட்டு போயிரும். இவங்களுக்காகவே எல்லாம் செய்ய வேண்டிய நிலை வரும். நல்லா யோசிச்சுக்கோ அர்ச்சனா. நம்ம வாழ்க்கைய நாம எப்ப வாழ்றது? நமக்கு பணமும் வேணும், நிறைய நேரமும் வேணும். காலம் கடத்தாம உடனடியா உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பணம் கொடுக்க சொல்லு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனைவியிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான் அசோக். கணவனின் இந்த நச்சரிப்பும் அவனுடைய நடத்தையும் அர்ச்சனாவுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. நிறைய யோசித்தாள். நாளாக நாளாக அவளுடைய மனம் அவள் எடுத்த முடிவில் உறுதியாக தொடங்கியது. திரும்பி பார்ப்பதற்குள் ஒரு வாரம் முடிந்து விட்டிருந்தது. இந்த உலகில் எதற்காகவும் காத்திருக்க கவலைப்படாத ஒன்று இருக்கிறது என்றால் அது காலம் மட்டும்தான். வெளியூருக்கு சென்றிருந்த நீலகண்டனின் முதலாளி அன்றுதான் அவரை பார்க்க வந்தார். மிகவும் வருந்தினார். நெடுநேரம் இருந்து அவருக்கு ஆறுதலாக பேசிவிட்டு போகும்போது 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். விரைவில் குணமடைந்து வேலைக்கு வர வாழ்த்திவிட்டு எப்போது என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் என்று சொல்லி சென்றார். இந்த ஒரு வாரம் முழுவதும் படுத்தே இருந்ததில் நீலகண்டனுக்கு வெகுவாக முதுகுவலி ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் உட்கார விரும்பினார். கணவருக்கு தோள் கொடுத்து கட்டிலை விட்டு ஈஸ்வரி இறக்க முயல அதில் தோற்று போய் இருவருமே கீழே சரியா தொடங்கினர். சரியாக அதே நேரம் அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்த பெண் அவர்கள் இருவரையும் சட்டென தாங்கி பிடித்தாள். நல்ல வேளையாக இருவரும் கீழே விழாமல் தப்பித்தனர். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து அவரை அழைத்து வந்து ஹாலில் இருந்த மேஜையின் மேல் உட்கார வைத்தனர். அந்த பெண் உள்ளே சென்று இருவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க வைத்தாள். கமலி, 10 நாளா எங்க போன? இன்னைக்கு எப்படி சரியான நேரத்துல வந்த என்றார் ஈஸ்வரி. கமலி வேறு யாரும் அல்ல, தெருவில் காய்கறிகளை தள்ளுவண்டியில் வைத்து விற்கும் ஒரு இளம் பெண். சிறுவயதிலேயே தந்தை இறந்துவிட அவளுடைய அம்மாதான் இந்த காய்வண்டியை தள்ளி கமலியையும் அவளுடைய தங்கை நேத்ராவையும் வளர்த்து கொண்டிருந்தாள். கமலி கல்லூரி முதல் ஆண்டு முடிக்கும் முன்பே அவள் அம்மா முற்றிப்போன காச நோயால் இறந்து விட்டாள். காலை மாலை இருவேளை என காய்கறிகள் பழங்கள் தள்ளுவண்டியில் கொண்டு வந்து தெரு தெருவாக விற்று செல்பவளுக்கு கடந்த 10 நாட்களாக இறுதி ஆண்டு பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரி வீட்டுக்கு தினமும் காய்கறி கொடுக்கும் வேலை அவளுடையதுதான். மற்ற வீடுகளைப் போல இல்லாமல் காய் வண்டியுடன் நிறைய நேரம் ஈஸ்வரி வீட்டில் உட்கார்ந்து விடுவாள். ஈஸ்வரி கொடுக்கும் எதையாவது சாப்பிட்டு ஈஸ்வரி மற்றும் அர்ச்சனாவுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டுதான் செல்வாள் கமலி. ஒருமுறை அவளுடைய தள்ளுவண்டி மிகவும் பழுதடைந்து விட நீலகண்டன் தான் அதை சரி செய்து கொடுத்திருந்தார். கமலிக்கு அவர்களிடத்தில் மிகுந்த பாசம் மட்டுமல்ல, நிறைய மரியாதையும் இருந்தது. அதே உரிமையில் தான் இப்போது கடகடவென்று வீட்டுக்குள் வந்திருந்தாள். பரீட்சைக்கு போகும்போது ஈஸ்வரியிடம் சொல்லிவிட்டுத்தான் போயிருந்தாள். ஆனால் நடந்த கலவரங்களில் ஈஸ்வரி அதை மறந்து விட்டது போல கேட்கவும் மீண்டும், அம்மா, எனக்கு கடைசி பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டு போனேனே, மறந்துட்டீங்களா என கேட்க சட்டென்ற ஞாபகம் வந்தவரை, ஆமா கமலி, அடியோட மறந்துட்டேன். எப்படி பரீட்சை எழுதுன என்று கேட்க, நான் நல்லா எழுதியிருக்கேம்மா, கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடுவேன். அது இருக்கட்டும், ஐயாவுக்கு ஏன் இப்படி, எதனால் ஆச்சு?
கமலி கேட்க அனைத்தையும் சொல்லி முடித்தார் ஈஸ்வரி. அத்தோடு மகன் செய்த துரோகத்தையும் அவரால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் கடந்த 2 வருடமாக தினமும் கமலி இந்த வீட்டுக்கு வந்து போய் கொண்டுதான் இருக்கிறாள். ஈஸ்வரி சொல்லி முடித்த போது 6 விழிகளும் கண்ணீரில் மிதந்தன. ஈஸ்வரி எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் வீட்டில் இருந்த வேலைகளை முடித்து நல்ல சமையல் செய்து அவர்கள் இருவரையும் சாப்பிட வைத்து பின் தானும் சாப்பிட்டு விட்டுதான் கிளம்பினாள் கமலி. மறுநாளும் வந்தவள், அம்மா, ஐயாவுக்குத்தான் மரவேலை ரொம்ப நல்லா தெரியுமே. என் வண்டியில இருக்க கல்லாப்பெட்டி கூட ஐயா செஞ்சு கொடுத்ததுதான். நிறைய பேர் இதை எங்க வாங்கினன்னு என்கிட்ட பல முறை கேட்டிருக்காங்க. ஐயாவால முடியும்னா இது மாதிரி பொருட்களை செஞ்சு கொடுக்கட்டும். நானே என் வண்டியில வச்சு வித்துட்டு வரேன். எனக்கும் தான் படிப்பு முடிஞ்சிருச்சே என்று கமலி கேட்க நீலகண்டனுக்கும் அது சரி என்று தோன்றியது. அவர் வேலை செய்த அறுப்பு மில்லின் முதலாளியிடம் கேட்க அவர் துண்டுக்கட்டைகளை தாராளமாக எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டார். கமலி தன்னுடைய தள்ளுவண்டியிலேயே அந்த கட்டைகளை அடுக்கி எடுத்து வந்து ஈஸ்வரியின் வீட்டில் வைக்க அவை பொருட்களாக மாறின. கமலி நீலகண்டனுக்கு யூடியூபில் நிறைய பொருட்களை காண்பிக்க அவரும் சந்தோஷமாக நிறைய பொருட்களை செய்தார். நாள் முழுவதும் படுத்துக்கொண்டு மேலே இருக்கும் சுவரையே பார்த்து கொண்டிருப்பதை விட இது எவ்வளவோ ஆனந்தத்தை கொடுத்தது. பொழுது மிக அழகாக பறந்தது. நீலகண்டன் செய்து கொடுக்கும் பொருட்களை முதலில் தன் வண்டியிலேயே வைத்து விற்க ஆரம்பித்தாள் கமலி. கமலி, என்ன பிசினஸ மாத்திட்டியா என்று கேட்ட அவளுடைய வாடிக்கையாளர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் வீட்டுக்காகவும் மிக அழகான இந்த மரப்பொருட்களை வாங்கத் தொடங்கினர். நீலகண்டனின் உழைப்பும் கமலியின் உழைப்பும் சேர்ந்து வீட்டு செலவுக்கும் அவருடைய மருந்து மாத்திரைக்கான செலவிற்கும் எளிதாக பணத்தை கொண்டு வந்தது. கமலிக்கும் நாள் முழுவதும் வேலை சரியாக இருக்கவே அவளுக்கும் அவள் தங்கைக்குமான உணவை ஈஸ்வரியே தயாரித்து கொடுத்தார். அவருக்கும் எதை பற்றியும் சிந்திக்க நேரமில்லாமல் பொழுது சரியாக இருக்கவே மகனை பற்றிய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தார். அடுத்து வந்த மாதத்தில் கமலி படித்த கல்லூரியில் ஒரு கண்காட்சி நடத்தினர். நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று கமலியும் நீலகண்டன் செய்த பொருட்களை காட்சிப்படுத்தினாள். கண்காட்சிக்கு நிறைய முக்கிய பிரமுகர்களும் சில வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் அனைவரும் விதவிதமான மரப்பொருட்களையும் அதன் நுண்ணிய வேலைப்பாடுகளையும் பார்த்து வியந்து போனார்கள். இதை செய்தவரை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று சில செய்தி நிறுவனங்கள் கேட்க மறுநாள் வீல் சேரில் அந்த இடத்துக்கு வந்தார் நீலகண்டன். வீல் சேரில் இருந்த அவரை அனைவரும் வியந்து பாராட்டினர். இவற்றை செய்தது மட்டும்தான் நான். இதை மட்டுமல்ல, என்னையும் உங்கள் முன் நிறுத்தியது இந்த பெண் கமலிதான் பெருமையாக சொன்னார் நீலகண்டன். நிறைய பாராட்டுகள் மட்டுமின்றி பணமும் ஆர்டர்களும் அவர்களுக்கு தாராளமாக கிடைத்தது. நீலகண்டன் ஈஸ்வரி தம்பதியரின் வீட்டின் மாடியில் ஒரு போர்ஷன் கட்டப்பட்டது. ஆனால் அதில் குடியிருந்தது அவர்கள் மகன் அசோக் அல்ல. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க போகும் கமலியும் அவளுடைய தங்கை நேத்ராவும் தான் அங்கே இருந்தார்கள். தன் கணவனின் நச்சரிப்பாலும் சுயநலத்தாலும் பெரும் எரிச்சல் அடைந்திருந்த அர்ச்சனா தன் முடிவை அன்று பெற்றோரும் அசோக்கும் கூடியிருந்த போது தெளிவாக சொல்லிவிட்டாள். என்னுடைய அம்மா அப்பா சொத்துக்கு நீ ஒன்றும் வாரிசாக தேவையில்லை. அதை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஒன்னு நீ என்னை உங்க அம்மா அப்பாவோட ஒழுங்கா வாழ விட்டு இருக்கணும். நீயும் அவங்களுக்கு உதவியா வாழ்ந்திருக்கணும். இல்லை, உன் கையில் இருக்க பணத்துக்குள்ள என்னை நீ வாழ வச்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாம என்ன அம்மா அப்பா வீட்டுல கூட்டிட்டு வந்து என்னை விட்டுட்டு இவங்களுக்கும் எந்த விதத்திலும் உதவாம இங்க ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்க. இதுல நீ பிளாட் வாங்க எங்க அப்பா பணம் கொடுக்கணுமா? அப்படியே நம்பி நான் வந்தாலும் ஓ அம்மா அப்பாவை நீ கழுத்தறுத்துட்டு வந்த மாதிரி என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு எல்லாமாகவும் இருந்த அவங்களையே பணத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்ட. நேத்து வந்த நான் எல்லாம் உனக்கு எம்மாத்திரம்? என் அம்மா அப்பா சொத்துக்கு நான் மட்டுமே வாரிசா இருந்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை, கிளம்பு, அர்ச்சனா உறுதியாக கூறினாள். என்னம்மா இப்படி பேசுற மாப்பிள்ளைய என்று குறுக்கிட்ட அப்பாவை, அப்பா, இவரை எந்த விதத்திலும் நான் நம்புவதற்கு தயாராக இல்லை. எனக்கு இவர் வேண்டாம். உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணினா நீங்க வச்சுக்கோங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நானும் என் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அங்க போய் நான் இருந்தேன்னா இவரை பத்தின நினைவுகள் அவங்களுக்கு வரும். அந்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. நான் எங்கேயோ போறேன், என்ன நான் பாத்துக்குவேன்.
சொன்ன அர்ச்சனா எழுந்திருக்க அவளுடைய அம்மா அப்பா இருவரும் பதறி போனார்கள். எங்க பொண்ணு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. உங்களை நம்ப நாங்களும் தயாராக இல்ல. நீங்க கிளம்புங்க அசோக் என்றார் அர்ச்சனாவின் அப்பா. ஆடிப்போன அசோக் வேறு வழியின்றி தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். கையில் இருக்கும் பணத்தை மட்டும் வைத்து பிளாட் வாங்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அங்கிருந்து கிளம்பியவன் நேராக தன் அம்மா வீட்டுக்கு வர அந்த மாடி போர்ஷனில் இருந்து இறங்கி வந்தாள் கமலி. வீட்டின் வாசலில் திரு நீலகண்டன் கைவினை கலைஞர் என்ற மரபோர்டு அழகாக வைக்கப்பட்டிருந்தது. வியந்து போய் உள்ளே நுழைய முயன்ற அசோக்கை தடுத்தது ஈஸ்வரியின் குரல். யார் நீ? எதுக்கு இங்க வந்த என்று கேட்க, அம்மா என்ன இப்படி பேசுற? நான் உங்க மகன் அசோக் என்றான் அவன். அந்த பேர்ல எங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனா அவன் இறந்து 6 மாதம் ஆச்சு. எங்களுக்கு கமலி நேத்ரான்னு 2 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. வேற யாருக்கும் இந்த வீட்ல இடமில்லை என்று தெளிவாக ஈஸ்வரி சொல்ல அதே உறுதியுடன் பார்த்து கொண்டிருந்தார் நீலகண்டன். சுயநலத்துக்காக நான் இவர்களை விட்டு போனேன். இன்று எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது. நொந்து போய் தளர்ந்த நடையுடன் திரும்பிய அசோக் தங்குவதற்காக ஹோட்டலை நோக்கி சென்றான். பணம் சுயநலம் இரண்டும் அவன் கண்களை மறைத்து இருந்த காலம் போய் இப்போது கண்ணீர் அவன் கண்களை மறைக்க ஆரம்பித்தது. ஆனால் என்ன செய்வது? தன்னுடைய கடமையை உதறி தள்ளுபவனை காலமும் உதறி தள்ளி விடுகிறது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.